இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். இன்னைக்கு நம்ம அநேக வாசனை திரவியங்களை உபயோகிக்கிறோம். ட்ரெஸ்ல போடுறதுனாலும் சரிதான், நம்ம சரீரத்துல பூசுறதுக்குனாலும் அநேக வாசனை திரவியங்களை நாம் பயன்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட வாசனை கொடுக்கிற திரவியத்துல ஒரு பூச்சியோ ஒரு வாசனையை கெடுக்கக்கூடிய ஒரு பொருள் விழுந்துட்டுன்னா அதனுடைய வாசனையே போய் கெட்ட வாசனை அதுல வர ஆரம்பிச்சிட்டுன்னா அந்த வாசனை திரவியத்தினால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே போலதான் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில, நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையில, நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள், ஊழியம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட செத்த ஈக்கள் போல சில காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இடம் கொடுக்கிற பொழுது அவங்க வாழ்க்கையை அது என்ன செய்ய பண்ணுமாம், நாரி கெட்டு போக பண்ணும் என்று சொல்லி காலையிலே ஆண்டவருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. நாமும் கூட கிறிஸ்தவர்களாகிய ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ஜாக்கிரதையாக நாம் வாழ வேண்டும். அநேகம் செத்த ஈக்கள் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய அநேக காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படும் என்று சொன்னால் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு அதை நம்மை பிரித்து விடும். நம்முடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை அது கெட்டு நாரி போக பண்ணும் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியே ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். பெரிய மனிதர்களாக இருக்கலாம். இன்றைக்கும் நம்ம அநேக மனிதர்களை குறித்து பார்க்கிறோம். பிரபலமான மனிதர்கள், அவங்க மேல சத்துரு எப்பவும் என்ன செய்துகிட்டு இருப்பாங்க, எதிராளிகள் கண் வைத்து கொண்டே இருப்பார்கள். இவனை எப்படி விழத்தட்டலாம், என்ன காரியத்துல இவனை விழ வைக்கலாம்னு சொல்லி கண்ணோக்கமா இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு சின்ன தவறு செய்தாலும் கூட அவங்கள போட்டு டிவியில எல்லா இடமும் போட்டு அவங்களுடைய மதியினத்தை கவச்சு அவங்கள என்ன செய்வாங்க, மிகவும் கேவலமாக்கி விட்டுருவாங்க. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாவம், நாம செய்கிற பாவம் நம்மையும் என்ன செய்கிறது, கெட்டு நாரி போக பண்ணுகிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கூட அநேகருடைய வாழ்க்கையிலே பாவம், ரகசிய பாவம், அவங்க வாழ்க்கையில என்ன செய்யும், கண்களினால் செய்கிற பாவங்கள், அந்தரங்கத்துல செய்கிற பாவங்களும் கூட அவங்க வாழ்க்கையை கெடுத்து போடும் என்பதுல சந்தேகமே இல்லை. அமெரிக்காவில கொலராடோ என்ற ஒரு பிரசித்தி பெற்ற நதி உண்டு. அந்த நதியை ஒட்டி அழகான மலை தொடர்கள் உண்டு. அதுல ஒரு பெரிய மரம் 100 ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாய் நிற்கிற ஒரு மரம் உண்டு. சுற்றுலா பயணிகள் அந்த மரத்தை என்ன செய்வாங்களாம், அதை பார்க்க தவறுவதில்லை. அந்த மரத்தின் அழகை ரசித்து அது எத்தனை ஆண்டு காலம் இருக்கிறது என்று சொல்லி அதை பாராட்டுவார்களாம். இப்படி இருக்கிற பொழுது 14 முறை மின்னல் அடித்தும் அந்த மரம் என்ன செய்யல, கருகல, அது விழல. எத்தனையோ பலத்த காற்று அடித்த போதும் கூட, மின்னல் தாக்கிய போதும் கூட அந்த மரத்தை என்ன செய்ய முடியல, சேதப்படுத்த முடியல. அப்படிப்பட்ட மரமானது ஒரு சில நாட்களாக அது என்ன செய்தாதான், பட்டுப்போன ஒரு நிலைமையில காணப்பட்டதாம், கருகி கொண்டே வந்ததாம். ஒரு நாள்ல அது சுத்தமா என்ன செய்துட்டு வேரோடு பட்டு போனதை மக்கள் பார்த்து எல்லாரும் பரிதாபப்பட்டார்களாம். இந்த மரத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதை வெட்டும் பொழுதுதான் அந்த மரத்தின் அடியிலே, உள்பகுதியிலே ஒரு விஷ வண்டு என்ன செய்தது, அப்படியே அந்த மரத்துல இருந்து 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 அரிச்சு அது பலுகி பெருகி அங்க ஒரு பெரிய படையோடு அந்த வண்டு கூட்டம் காணப்பட்டதாம். அந்த வண்டுகள் அந்த மரத்தை என்ன செய்தது, சேதப்படுத்தி அவ்வளோ பெரிய மரத்தை என்ன செய்தது, வேரோடு அழித்து போட்டது, வேரோடு பட்டு போக பண்ணினது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு அற்ப காரியம், சின்ன பாவம் தான் நம்ம வாழ்க்கையை அதை என்ன செய்யும், அழித்து போடும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். இப்போ நம்ம எல்லாம் பயணி குடிப்போம். அந்த பயணில பார்த்தோம்னு சொன்னா எறும்பு கிடக்கும், வண்டு கிடக்கும், பூச்சி கிடக்கும். நம்ம அதை என்ன செய்வோம், அப்படியே நம்ம தூர தள்ளி போட்டுட்டு அந்த பயணியை குடிச்சிருவோம். இதே இது பாலில் கிடக்கும்போது எறும்பு, ஒரு சின்ன பூச்சி, ஏதாவது வண்டு கிடந்ததுன்னா அந்த பாலை நம்மளால என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது. அதை நம்ம தூர என்ன செய்திருவோம், கொட்டிடுவோம். அதே போலதான் நம்ம வாழ்க்கை. பாலை போன்ற ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அநேக வேளைகளிலே பிசாசானவன் என்ன செய்வான், மதீனமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவான். ஒருவேளை நாம பாவம் செய்வது என்பது கண்களினால், நம்முடைய நினைவினால், நம்முடைய
உணர்வினால் நம்ம அநேக பாவங்களை என்ன செய்கிறோம், அதுக்கு நம்ம இடம் கொடுக்கிற பொழுது சொற்ப மதியினம். இன்றைக்கு கூட அநேகர் பொருளாசையில விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். பொருளாசை என்கிற மதியினத்தினால அவங்க விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை பணத்திற்கு அடிமையாகி ஆசைப்பட்டு பண ஆசை என்கிற மதியினத்தினால தங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறார்கள். இன்னும் கூட பெண் ஆசை, இன்னும் இப்படிப்பட்ட இச்சைகள், நிறைய காரியங்கள், ரகசிய தொடர்புகள், இதன் மூலமாக ஒரு நாள் அது வெளிச்சத்திற்கு வரும் பொழுது அவங்கள நாரி கெட்டு போக பண்ணும் அவங்க வாழ்க்கைய. ஆரம்பத்திலே நாம என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட பாவங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். செத்த ஈக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நார பண்ணாதபடி, கெட்டு போக பண்ணாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலையிலே நம்மை எச்சரிக்கிறார். தீய நோக்கங்கள், தீய பார்வைகள், ரகசியமாக பார்க்கிற அந்தரங்க பாவங்கள், இப்படிப்பட்ட மதீனமான காரியங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில இருப்பதை தேவன் விரும்பவில்லை. தாவீதின் வாழ்க்கையிலும் கூட பிரசித்தி பெற்ற ஒரு மனிதன் தான், தேவ மனிதன் தான். அவனுடைய வாழ்க்கையிலும் கூட அங்கே ஒரு மதியினம் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த உரியாவை கொன்று அவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்ட போது ஆண்டவர் எச்சரித்தார். அவன் சொன்னான், நான் பாவம் செய்தேன், நான் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொன்னான். அந்த ஒரு சொற்ப மதியினம், ஒரு பெண் குளிக்கிற பொழுது உப்பரிகையிலே போய் நின்று பார்த்து கண்களினால் செய்த அந்த சொற்ப மதியினமான பாவம் அதோடு விட்டுவிடவில்லை. அவனுடைய கணவனை கொன்று அவனுடைய மனைவியை இச்சித்து எடுத்தது தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பாய் காணப்பட்டது. அந்த மதியினத்தினால் அவர் எவ்வளவு பெரிய தண்டனைகளை அவர் அனுபவித்தார். அந்த பிறந்த பிள்ளை செத்து போனது. அது மட்டுமல்ல, நீ ஒளிப்பிடத்தில் இந்த காரியத்தை செய்தாய், நானோ சூரியனுக்கு முன்பாக நான் அவனுடைய சந்ததியிலே நான் இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்ய பண்ணுவேன் என்று சொல்லி அந்த நாத்தான் மூலமாக எச்சரிக்கப்பட்டார். எவ்வளவு பெரிய இந்த ஒரு மதீனமான காரியத்தினால அந்த அப்சலோமினுடைய சகோதரி தாமாரை அம்னோன் கற்பழிக்கிறான். ஒரு சொந்த சகோதரியை ஒரு சகோதரன் கெடுக்கிறான். இப்படிப்பட்ட பாவங்கள் அந்த அப்சலோம், அந்த தாவீதினுடைய மறுமனையாட்டிகள், அவர்களை அவன் என்ன செய்கிறான், உப்பரிகையிலே கூடாரம் போட்டு அவர்களிடத்திலே பிரவேசித்தான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். தாவீது செய்த அந்த சொற்ப மதீனமான காரியம் அவனுடைய சந்ததியை பாதித்தது. அருமையான பெற்றோர்களை, நாம செய்கிற தவறுகள், நாம மதீனமாய் செய்கிற பாவங்கள் நம்மளுடைய பிள்ளைகளை தாக்கும் என்பதை நாம் மறந்து போக கூடாது. நாம பரிசுத்த குலைச்சலாய் நடக்கிறது, அருவருப்பான காரியங்களை பார்க்கிறது, சிந்திக்கிறது, பேசுவது, நிச்சயமாக அந்த சொற்ப மதியினம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை அது பாதிக்கும் என்பதை நாம் மறந்து போக கூடாது. எவ்வளவு பெரிய தேவ பிள்ளைகளாக இருந்தாலும், ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும், மதீனமான காரியங்கள் நம்மிடத்துல இருக்கக்கூடாது. இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கொடுத்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, செத்த ஈக்களை போன்ற பாவ சுபாவங்கள், அந்தரங்க பாவங்கள் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படாதபடி அதற்கு நாங்கள் விலகி வாழ கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.